எனக்கு புரியாம இல்ல, பாரதிய வேண்டான்னு சொல்றதுக்கு என்னமா காரணம் அப்படின்னு கேசவ கேக்குறாரு. எனக்கு பிடிக்கல பாரதிய. கஷ்டப்பட்டு காப்பாத்தின என் பையனோட உயிர் ஏற்கனவே வாழ்ந்து முடிச்ச பாரதி கூட 2வது வாழ்க்கையை தொடங்குறது எனக்கு பிடிக்கல. என் பையனை கஷ்டப்பட்டு காப்பாத்தினது காரணம் அவன் நல்லா வாழணுங்கிறதுக்காக தான். வாழ்க்கை முடிஞ்சு போன ஒருத்திக்காக வாழ்க்கை கொடுக்கறதுக்காக அவனை நான் காப்பாத்தின. அது அவனோட வேலையும் இல்ல. இது கேட்டோன்னு ஆதி மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடுது. எவ்வளவு சாதாரணமா பாரதி பத்தி பேசிட்டீங்கம்மா, அதுக்காக நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நீங்களும் பாரதி மாதிரியே சின்ன வயசு உங்க ஹஸ்பண்டை இழந்துட்டு நீங்க இந்த வாழ்க்கையில போராடி வந்திருக்கீங்க, அதை நீங்க மறந்துட்டீங்களேம்மா. கேசவன் சொல்றாருமா, வாதம் பண்றதுக்காக உங்ககிட்ட பேசுறேன்னு நினைக்காதீங்கம்மா. ஆதி எப்பயுமே தன்னோட வாழ்க்கையில எதுவுமே அவன் விரும்பினது கிடையாது. வாழ்க்கை போற போக்குல அவன் போய் வாழ்ந்துட்டு இருந்தவன் தான். ஆனா அவன் பாரதிக்காக இவ்வளவு கஷ்டப்படுறதை அவன் பக்கத்துல இருந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா பார்த்துட்டு என்னால தாங்க முடியலமா. பாரதியும் ரொம்ப நல்ல பொண்ணுதாமா, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு கேசவன். அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவங்க பாட்டுல சூட்கேஸ் எடுத்துட்டு கார்ல ஏறி போய் உக்காந்துறாங்க. சாரதா கேசவ் பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் வண்டியில ஏறி உட்காந்துட்டு அப்படி திரும்பி பாக்குறாரு. கேசவ் வந்து நமக்கு பாரதியா தெரியுறாங்க, அதாவது ஆதிக்கு பாரதியா தெரியுறாங்க. அப்படி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கேசவா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஆதி. அடுத்தது துரையை காமிக்கிறாங்க. துரையும் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வேற ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க வந்தோடனே டே வந்துட்டீங்க ஓகேடா. ஆதி அங்க கிளம்பிட்டான் வீட்டுல இருந்து. கண்டிப்பா அவங்க ஊருக்கு போறதுக்கு மலை கோயில் வழியா தான் அவங்க போகணும். அதனால இங்க இருந்தே நாங்க ஆதிய ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். நீங்க மலை கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருங்க. அவன் அந்த சைடு வந்தானே உங்களுக்கு நாங்க செட்டில் கொடுக்குறோம், போட்டு தள்ளிருங்க. எந்த பிசுறுமே இருக்க கூடாதுன்னா நம்ம மாட்டிக்க கூடாது, தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு துரை. அதெல்லாம் பண்ணிடலாம், நீ எங்களுக்கு கரெக்டா இன்ஃபார்ம் கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஆளுகெல்லாம் அங்க வந்து போயிடுறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆதி கார் வர்றதுக்காக துரை. அதுக்கப்புறம் ஆதியோட கார் வருது. ஆதியோட கார் வருதுடா, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மூஞ்சில ஸ்கார்ஃப கட்டிக்கிறாரு துரை. ஆதியோட காரை எப்படி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம பாரதி தமிழா காமிக்கிறாங்க. ஆட்டோல வந்து ஒரு கோயில் கிட்ட இறங்குறாங்க. அந்த கோயில் எந்த கோயில்னா வேற எந்த கோயில் இல்லைங்க, ஆதிய அந்த மலை கோயில் வழியா தான் ஆதி போவான், அவனை தாக்கலான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதே கோயில் முன்னாடிதான் வந்து இறங்குறாங்க. இந்த கோயில பார்த்தோன்னே பாரதிக்கு ஞாபகம் வருது என்னன்னா, வாசு பாரதி கழுத்துல தாலி கட்டினது இந்த கோயில தான். தமிழ் பார்த்துட்டு சொல்றாங்க, அம்மா இந்த கோயில் சூப்பரா இருக்கு, இத்தனை நாள் ஏமா இந்த கோயிலுக்கு என்ன கூட்டிட்டே வந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மலை கோயில குடுன்னு மேல ஏறிட்டு இருக்காங்க தமிழ். அதுக்கப்புறம் 2 பேரும் மலை ஏறி வந்துடுறாங்க. மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. பாரதி பாத்தியாமா நீ மூச்சு வாங்கிட்டு இருக்க, நான் எவ்வளவு ஸ்ட்ராங் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் கேக்குறாங்க, அம்மா என் ஃப்ரெண்டு எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்துருப்பாராமா அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க பாரதி, இதை மறக்கிறதுக்காக தான் உன கோயிலுக்கு கூட்டு வந்தேன், அங்கேயும் வந்து இதே கேக்குறியடி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எனக்கு சரியா தெரியல தமிழ், அவர் போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி. இப்ப பாரதி சொல்றாங்க, நானும் உங்க அப்பாவும் இங்கதான் எப்பயுமே வருவோம் தமிழ், சந்தோஷம்னாலும் சரி ஏதாச்சும் பிரச்சனைனாலும் சரி இங்கதான் வருவோம், எல்லாமே சரியாயிரும். அதே மாதிரி உன்ன மாதிரி ஒரு குட்டி தேவதை வேணும்னு இங்கதான் வந்து வேண்டிக்கிட்டோம், நீ வந்து பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எது வேண்டுனாலும் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அம்மா இங்க எது வேண்டுனாலும் நடக்குமா, அப்ப நான் ஒண்ணு வேண்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதே பாரதி சொல்றாங்க, தமிழ் யாருக்கும் துன்பம் தராம எது வேண்டாலும் வேண்டலாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப இன்னைக்கு எங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, ஆதி நல்லா இருக்கணும், அவருக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாவே நடக்கணும், அவர் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டதுக்காக தான் வந்திருக்கோம் சரியா அப்படின்னு சொல்றாங்க பாரதி. ஏமா அப்ப ஃப்ரெண்டு நம்ம கிட்ட திருப்பி வரவே மாட்டாரா, அவங்க அம்மா திருப்ப நம்ம கிட்ட அனுப்ப மாட்டாங்களா, நம்ம எதுவுமே தப்பு செய்யலையம்மா, நம்ம ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் நல்லதுதானமா நினைச்சோம், இங்க பாரு தமிழ் இப்போ உனக்கு என்ன வேணும் என்ன நல்லதுன்னு நான் தானே உனக்கு செய்யறேன், அது மாதிரிதான் அவங்க அம்மாவும், சரி நம்ம போய் சாமி கும்பிடலாம் வா அப்படின்னு தமிழை கூட்டிட்டு பாரதி உள்ள போயிடுறாங்க. அடுத்ததே துரையை காமிக்கிறாங்க. கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. டே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாண்டா, நீ காரம் முதல்ல பஞ்சராக்கு அதுக்கப்புறம் வேலைய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வச்சிடறாரு போனா துரை. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க, டே அந்த கார் தாண்டா வருது, காரை முதல்ல பஞ்சர் ஆக்கலாம், அதுக்கப்புறம் நான் சொன்னோன்னே கைய வைக்கணும், சந்தர்ப்ப பார்த்து யாருமே இல்லாத சமயம் பார்த்து அவன் மேல கை வைக்கணும்டா, தப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரினா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவர் சொல்றாரு. ஆதி ஒரு கார் கரெக்டா வருது, பஞ்சர் பகலை தூக்கி அங்க ரோட்ல போட்டு விட்டுறாங்க 2 பேரும் சேர்ந்து. கார் கரெக்டா அந்த டயர் பஞ்சர் பகலை மேல ஏறுது, டயர் பஞ்சர் ஆயிடுது. சாரதா எதுக்கு வண்டி நிறுத்துற டிரைவர் அப்படின்னு கேக்குறாங்க. டிரைவர் சொல்றாரு, என்னன்னு தெரியலமா டயர் பஞ்சர் ஆயிருக்கோ என்னமோ தெரியல, இருங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதே மாதிரி பஞ்சர் ஆயிருக்கு சார், ரோட்ல எவனோ ஆணி பாலகை தூக்கி போட்டிருக்காங்க சார், இங்க ஒன்னும் பஞ்சர் ஓட்டுற கடை இல்லாத மாதிரி தெரியுது, நான் போய் பஞ்சர் ஓட்டுற கடை எங்க இருக்குன்னு பாத்துட்டு வரேன்ட்டு அங்க இருந்து போயிடுறாரு டிரைவர். அடுத்தது தமிழை காமிக்கிறாங்க. தமிழ் வந்து கோயில்ல அர்ச்சனைக்கு கொடுக்குறாங்க. அப்ப யாரு பேர்ல அர்ச்சனை பண்றது அப்படின்னா, அம்மா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஆதி பேர்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாமி பேர்லயே பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்றாங்க பாரதி. அதுக்கப்புறம் ஆதியை காமிக்கிறாங்க. ஆதி இருமிட்டு இருக்காரு. அது என்னாச்சு தண்ணி குடியா அப்படிங்கிறாங்க. இல்லம்மா எனக்கு
எனக்கு தண்ணி வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்னுட்டு இருக்காரு ஆதி. அது இது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தாண்டா பண்ணிட்டு இருக்கேன், இப்போ உனக்கு புரியாது, பின்னாடி கண்டிப்பா புரியும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க சாரதா. டிரைவர் வந்து எங்க கடை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப வந்து ஆதி கிட்ட சொல்றாங்க, சார் மெக்கானிக் ஷாப் எங்க இருக்குன்னு கேட்டுட்டேன் சார், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பாக்குறாரு ஆதிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, நான் கோயில் வரையும் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கோயிலுக்கு முன்னாடிதான் கார் நிறுத்திருக்காங்க. சரிப்பா நீ போயிட்டு வா, எனக்கு தலைவலியா இருக்கு, நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோயில் மலை மேல ஏறிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரவுடி பசங்க பாத்துட்டு ஆதிய ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இருக்காங்க பாரதியும் தமிழும். இப்போ வந்து ஆதிக்கு ஹார்ட் பீட் லப் டப்னு அடிக்குது. அப்படியே அவர் ஹார்ட்டை தொட்டு பார்த்து சாமியை கும்பிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிடுறாரு. இந்த குறுக்கள் வேற ஒரு சாக்லேட் வேற கொடுத்துருப்பாருங்க. அந்த ஒரு குழந்தை வந்து அதுக்கு பர்த்டே அம்மா வச்சுட்டு போனாங்க, இந்த வச்சு கொண்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டே வந்து ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க தமிழ் பாரதி ரெண்டு பேரும். என்னம்மா நீயே இந்த இது நடந்ததுக்கே டயர்ட் ஆயிட்ட, நான்லாம் பாரு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம பாரதிக்கு அப்படியே ஞாபகம் போறது அந்த கனவு வந்தது பாருங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா நான் பாட்டுல பேசிட்டு இருக்கேன், நீ ஏதோ ஞாபகத்துல இருக்க, எனக்கு டாய்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னீங்க, வாங்கி தரீங்களாமா? அதை என்ன பண்ணாருன்னா அங்க கோயில சாமி கும்பிட்டு அவரு பிரகாரத்தை சுத்தி வரும்போது ஒரு பொண்ணு குட்டி பாப்பாங்க, தமிழை விட சின்ன பொண்ணா இருக்கு. அந்த பொண்ணு போன் பாத்துட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. உங்களை விட்டு போகணும்னு நான் முடிவெடுத்தது தப்புன்னு இப்ப எனக்கு தோணுது. இப்ப நான் இங்க வந்து இருக்கேன், ஆனா என்ன சுத்தி நீங்க இருக்கீங்கன்னு என் மனசுக்குள்ள தோணுது பாரதி. அதுக்குள்ள நம்ம பாரதி நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சு. இந்த கோயில்ல ஆதி இருப்பாருந்தா என் மனசு தேடுது, ஆனா ஆதி நேரம் ஊருக்கு போயிருப்பாருல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாரதி. மா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அப்ப தமிழ் சொல்றாங்க, என்னம்மா நீ எங்கேயோ யோசனை பண்ணிட்டு இருக்கம்மா, எனக்கு ஒண்ணு தோணுது, சொன்னா திட்ட மாட்டிய, எனக்கு என்னமோ என்னோட ஃப்ரெண்டு இங்கேயே இருக்கிற மாதிரி தோணுதுமா. இப்ப மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன மன்னிச்சிரு ஆதி, எனக்காவது என் தமிழ் கூட இருக்கா ஆறுதலுக்கு, ஆனா நீங்க தனியா இருக்கீங்க, நீங்க தனியா என்ன பண்ணுவீங்க? நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், நீங்க எங்க கூட இருந்த நினைவுகளோட நாங்களும் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாரதி. அதுக்கப்புறம் தமிழ் கூட பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க பாரதி. அப்போ அந்த சைடு கிராஸ் பண்ணி சாமி கும்பிட்டு நின்னுட்டு இருக்காரு ஆதி. அப்போ அவர் ஹார்ட் லேப்டாப் அடிக்குது. இங்கதான் பாரதியும் தமிழும் இருக்கிற மாதிரி அவர் உணர்றாரு. இவ்வளவு நேரம் பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருந்தார் பாரதி, திடீர்னு ஆதி இங்க இருக்கிற மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.